விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, குறள் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே, துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, குறளினுடைய அர்த்தம் என்னவென்றால், யார் ஒருவர் அனைவரிடத்திலும் இன்முகத்துடன் பேசுகின்றாரோ அவருக்கு மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய வறுமை என்பது இல்லை. அதாவது தன்னிடம் பழகுபவர்களிடத்தில் யார் ஒருவர் இன்முகத்துடன் நன்றாக அவர்களுடைய இன்முகத்துடன் எந்தவித வஞ்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக பேசுகின்றாரோ அவருக்கு துன்பத்தை தரக்கூடிய வறுமை என்பது இல்லை. வறுமை என்பது இல்லை. பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான குறள். யாருக்குன்னா இன்புறும் இன்மையா பேசினா நம்மளுக்கு வறுமையே கிடையாது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அப்படின்ற. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் துன்பத்திற்கு காரணமே இந்த வறுமை தான். ஏன்னா பணம் நம்மிடத்தில் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது நம்ம தேவைக்கு ஏற்றவாறு இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கும். சரி, அந்த தட்டுப்பாடு ஒரு குடும்பத்தில் இருக்குதுன்னா என்ன நினைச்சது எதையுமே செய்ய முடியாது. ஒருவருக்கு நல்லா உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாது. எங்கன்னா வெளியூருக்கு போக முடியாது. படிக்க முடியாது. நல்லா சாப்பிட முடியாது. ஏன் அன்றாட தேவைக்கே சாப்பிட முடியாது. சில பேர் பார்க்குறோம், நம்ம உழைத்தால்தான் கூலி. இன்றைக்கி அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு கூலி, அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்தில் மிகவும் ஆட்கொண்டு துன்புறுத்துவது என்னவென்றால் வறுமை. இந்த வறுமை மட்டும்தான் ஒரு மனிதனை எப்பொழுதுமே துன்புறுத்தும். அந்த துன்புறுத்தக்கூடிய வறுமை என்பதே நீ அனைவரிடத்திலும் நன்றாக பேசுகின்ற பொழுது, இனிமையாக பேசுகின்ற பொழுது உனக்கு வராதுன்னு சொல்றார். எப்படி வராது? வாழ்த்துக்கள் தான். அடுத்தவர் வந்துட்டு நல்ல மனிதர்ப்பா, அவர் பரவாயில்லப்பா, நல்லா பேசுறாருப்பா, அவர்களாம் எந்த கடவுள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுப்பா, நல்லா இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்கள் நம்மளை வாழ்த்துகின்ற வாழ்த்து. பேசிக்காவே நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, இப்போ நம்ம நிறைய இடத்துல போகிறோம். ஒரு நார்மல், இப்போ நம்ம ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கோம்னா டெவலப் ஆகி அவங்க அப்புறமா பெரிய பிரான்ச்சஸ் ஆகி பெரிய பணக்காரர்களாக ஆகிவிடலாம். பட் ஸ்டார்டிங்லன்னு பார்க்கும்பொழுது ஒரு நார்மல் மிடில் கிளாஸோ இல்லை கொஞ்சம் ஏழ்மையாக தான் எப்போவுமே எல்லாருமே வந்துட்டு தொழில் செய்வாங்க. அப்படி அவர்கள் தொழில் செய்கின்ற சமயத்தில் வந்துட்டு ஒரு மளிகை கடையோ இல்லை ஏதோ ஒரு கடை நம்ம வச்சுருக்கோன்னா நம்மகிட்ட ஒரு கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. கஸ்டமர்ஸ்கிட்ட வந்துட்டு ஏன்னா உப்பு இருக்கானே, உப்புலாம் கிடையாது, தெரிஞ்சு தீர்ந்து போச்சு, நாளை தான் வரும் அப்படின்னு சொல்கிறத விட, உப்பாண்ணா இருந்தது காலி ஆயிடுச்சு, ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் இந்த சின்ன உப்பு பாக்கெட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்களேன், ஈவினிங் நான் கண்டிப்பாக வாங்கி வந்துடுறேன், உங்களுக்கு அருமையான உப்பு பாக்கெட்டை தரேன், ஈவினிங் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து வந்துட்டு நானே ஃபோன் பண்ணுறேன், அண்ணன் ஃபோன் நம்பர் தான் என்கிட்ட இருக்குது இல்லை. அப்புறம் நான் கேட்டிங்கன்னா போன வாரம் அது வாங்கி வந்துட்டுருக்கேன், நல்லா சுத்தமான மலாட்டை பேர் கேட்டீங்க, வாங்கிட்டு வந்துருக்கேண்ணே, இது பொரியல் பண்ணுறதுலாம் இடிச்சு கொண்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். அது மாதிரி இந்த உலகத்தில் வந்துட்டு ஒரு வியாபாரமோ அல்லது நம் முன்னேற்றத்திற்கு எப்பொழுதுமே மிகவும் ஒரு மிகப்பெரிய நற்செயலாக இருப்பது நம்மளுடைய இன்சொல் தான். அந்த கடைக்கு போனால் ஒரு நல்ல மனுஷன்பா, நம்மகிட்ட நல்லா அழகாக தன்மையோடு பேசுகிறான், விலையும் அதே மாதிரி நியாயமாக போடுறான், இந்த பொருள் இல்லைன்னா நம்மளுக்கு நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சில பேர்களை நம்ம எடுத்துக்க முடியும். இது வியாபாரம் செய்பவர்களுடைய இதான் மிகப்பெரிய வீக்னஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கண்டிப்பாக தந்துடுறேன், தரமாக தந்துடுறேன், அதை சிரிச்சுக்கிட்டே நம்ம சொல்லிவிட்டு அதை செயல்படுத்தும் பொழுது நம்ம என்றைக்குமே வந்துட்டு நம்மளுடைய வியாபாரம் என்பது கூட தொய்ந்து போகாது. எப்பயுமே வியாபாரம் வந்துட்டு நன்றாக தான் விற்பனையாகும். நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு தடையாக இருக்காது. வளர்ச்சிக்கு எப்பொழுது தடை என்பது இல்லையோ பிஸ்னஸ் லாஸ் கிடையாது. எப்போ பிஸ்னஸ் என்பது லாஸ் என்பது நம்ம இடத்தில் வறுமை என்பது கிடையாது. எனவே ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் இன்றியமையாதது என்னவென்றால், எது நாம் அவர்களுக்கு அளிக்கிறோமோ இல்லையோ அழகான சொற்களை அளிக்க வேண்டும், இன்முகத்துடன் பேச வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கும் என்று கூறி நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.